ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் ஒயரிங் கனெக்ஷன் எப்படி நான் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. சேஞ்ச் ஓவருக்கும் ஃபேஸ் செலக்டருக்கும் ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபேஸ் செலக்டர்ன்றது வந்து ஃபேஸை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கூடிய ஒரு சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்சுனாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸும் நியூட்ரலுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்கக்கூடிய ஒரு சுவிட்சு. பார்த்தீங்கன்னா ஜென்செட்டு ப்ளஸ் இபி இது ரெண்டுமே வந்து நமக்கு ஜென்செட் வேணுமா இபி வேணுமா அப்படின்றது கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சு. இதை பல விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். பேசிக் ஒயரிங் எல்லாமே ஒன்று தான். சரி, இதனுடைய ஒயரிங் வந்து பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். சேஞ்ச் ஓவரில் இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு டைப் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டைப் தான் வந்து அதிகமாக நம்ம வந்து ஒயரிங் பண்ண வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்என்டி சுவிட்ச் அப்படின்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக லோடு பாக்ஸ் மெயின் சுவிட்சுன்ற பார்த்தீங்களா அது மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மெயின் சுவிட்சை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுவும் சேம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னோட அவுட் மட்டும்தான் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கீழே இருக்கும், இன்புட் ரெண்டுமே மேலே இருக்கும். டிஜி இபி ரெண்டும் மேலே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நமக்கு தேவையானது ஒயரிங் மெத்தடு மட்டும்தான். ஓகேங்களா? சரி, நம்ம ஒயரிங் மெத்தடை வந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பின் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 இந்த 4 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் ஒரு ராடு கொடுப்பாங்க. அந்த ராடை வந்து நம்ம கிளிக் பண்ண, அதாவது மேலே தூக்கும்போது இதனோடய ஜாயிண்ட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னும் ஜாயிண்ட் ஆகும். கீழே இறக்கும்போது இந்த 2 பின்னும் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பின். ஓகேங்களா? சரி, இப்போது இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரல் இந்த லாஸ்ட்டு கொடுத்தாலும் அது உங்களோட விருப்பம். நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கிறது RYB அப்படின்னு ஆரம்பிக்கணும். நான் இங்கே வந்து நியூட்ரல், ஆர் சப்ளை, ஒய் சப்ளை அண்ட் பி சப்ளை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ்க்கான சேஞ்ச் ஓவர் சுவிட்ச். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கலர்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். பிளாக் வந்து நியூட்ரல், ரெட்டு, எல்லோ, ப்ளூ. ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 ஃபேஸ்க்கான ஒரு பின் அவுட். ஓகேங்களா? ஒரு பின் அவுட்டு டயக்ராம்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து காமனாக ஒரு இது வந்து காப்பர் பார். ஓகேங்களா? அந்த காப்பர் கம்பி வந்து இதுக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் டு பாட்டமுக்கு 2 பின்னையும் வந்து அவங்களே வந்து காமனாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணும்பொழுது லோடு பாக்ஸை மேலே தூக்கணும்னா இந்த பின்னும் டச் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 பின்னும் டச் ஆகும்போது இங்கே கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை என்ன ஆகும்னா இது வழியாக இங்கே கீழே வரும். கீழே வந்து இங்கே வெயிட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே இபி சப்ளை இருந்ததுன்னா இங்கே இபி சப்ளை இங்கே தான் இருக்கும். இதுக்கும் டச்சே இருக்காது. நம்ம இந்த பின்னை அவுட்டாவோ இல்லை இந்த பின்னை அவுட்புட் சப்ளையாவோ எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஆஃப் பண்ணும்போது இபி சப்ளைவும் அவுட்புட் லைனும் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பார் கொடுத்துக்கிற இடம் வந்து காமன் பின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஜென்செட்டோட பவர் சப்ளை. ஓகேங்களா? இந்த பின், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பின்னுன்னா இது இந்த பின்னு. ஓகேங்களா? நியூட்ரல், ஆர், ஒய், பி இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜென்செட்டோட 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து காமன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது வந்து காமனான ஒரு பின்னு. இதுக்கும் வந்து லூப் போட்டிருப்பாங்க. இதனுடைய ஜாயிண்ட் தான் கீழே இருக்குது, இதனோட ஜாயிண்ட் தான் கீழே இருக்குது. இது ரெண்டுமே ஒரே இது தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அவுட்புட் மேலே வேணாலும் எடுத்துக்கலாம், கீழே வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் தான் இது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இபி சப்ளை. கீழே வந்து நம்ம இபி சப்ளை இதில் கொடுக்குறோம். இப்போ இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இபி சப்ளை கொடுக்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஜென்செட் கொடுக்குற சப்ளை எல்லாம் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போது நமக்கு வந்து அவுட்புட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எடுக்க போகிறோம். நம்ம அந்த காமனான பின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காமன் சென்டரில் கொடுத்துருக்கூடிய காப்பர் பார் வந்து கீழே மேலேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவுட்புட் சப்ளை மேலேயும் எடுத்துக்கலாம், கீழேயும் எடுத்துக்கலாம். உங்களுடைய கேபிள் அந்த இடத்துல எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால அவங்க கொடுத்துருக்கூடிய ப்ரொவிஷன் தான் இது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது எல்லாம் ஜென்செட் பவர் சப்ளை, அது பக்கத்தில் இருக்கிறது காமன். ஓகேங்களா? கீழே பாட்டமில் இருக்கிறது வந்து இபி சப்ளை. நம்ம இதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக கொடுக்குறதுன்றதும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது மேலே இருக்க இந்த 2 பின்னும் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த 2 பின்னும் ஜாயிண்ட் ஆனவுடனே என்ன ஆகும், நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஜென்செட் பவர் சப்ளை,
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம அவுட்புட் இங்கே எடுத்திருந்தாலும் அது இது வழியா வந்து டெலிவரி ஆயிடும். ஓகேங்களா? ஜென்செட்டும் அதுவும் கனெக்ட் ஆயிடும். அப்படியே வந்து கீழே லாக் பண்ணீங்கன்னா ஈபி சப்ளை பாருங்க. ஈபி சப்ளை வந்து கீழே இருக்கு. இது வந்து ஒண்ணுக்கு மட்டும் இல்லைங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த லாக் வந்து படியும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே ஒரே டைம்ல லாக் பண்ணணும், ஒரே டைம்ல ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஈபியும் அவுட்புட் சப்ளையும் கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய ஒரு சின்ன டயக்ராம்னு சொல்லலாம். இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஒயரிங் பண்ணிடலாம். இருந்தாலும் வந்து நான் வந்து ஜென்செட் வச்சு சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து ஜென்செட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈபி சப்ளை வச்சுருக்கோம். நம்ம காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இதுதான். சரியா? இப்போ இதில் பாருங்கள், நான் காட்டின மாதிரி மேலே 2 டெர்மினல், இங்கே 2 டெர்மினல், இங்கே 2 டெர்மினல் 2. ஓகேங்களா? எல்லாமே அது பின்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். காப்பர் லூப் சொன்னாலே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். காப்பர் லூப் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதுவும் இந்த பின்னும் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து காமன். ஓகேங்களா? நான் ஜென்செட்லேருந்து ஆர் ஃபேஸ் எடுத்தாந்து இங்கே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். அடுத்து வந்து ஒய் ஃபேஸ் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபேஸ் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்தாண்ட அவுட்டரில் இருக்கக்கூடிய பின்னில் சப்ளை எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஈபி சப்ளை எடுத்துன்னு வரேன். ஈபி சப்ளை ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே என்னாண்ட கொடுத்துரும். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய காமன் பின்னு தான் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அவுட்புட் இங்கே எடுத்தாலும் சரி, இல்லை மேலே எடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் சப்ளை எல்லாமே நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதே தான் ஒரு சின்ன ஒயரிங் டயக்ராம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து எங்கேருந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மீட்ரு, மெயின் சுவிட்ச், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஓவருக்கு வந்து தான் எந்த ஒரு டிவைஸுக்குமே பவர் சப்ளை போகணும். சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டி சுவிட்சில் எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். இந்த பின்னை மட்டும் பார்த்துங்க. இது வந்து ஆர் பின், இது ஒய் பின், இது பி பின், இது நியூட்ரல். அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இந்த லாஸ்ட்டும் போடலாம், இந்த லாஸ்ட்டும் போடலாம், அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சுவிட்ச் ஃபங்க்ஷன் தான். நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும், ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குறது வந்து ஜென்செட் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயும் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இபி பவர் சப்ளை. இதை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வந்து கீழே வரும். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்கும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து டயக்ராம் கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே தான் வந்து இதனுடைய பவர் சப்ளையோட சிம்பிள் டயக்ராம் தான். சரி, இதை அப்பயே போட்டுருக்கான்னு பார்த்தேன், அது வந்து சொன்னால் புரியாது, அதை ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஒயரிங் டயக்ராம் தான் இது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களோட கருத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணுன்றது சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதை நான் போடுவேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.